ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நான் எதை பற்றி வீடியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி லாஸ்ட் வீக் வந்து என்னுடைய ஃபேஸ் வந்து நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ரொம்ப டர்ன் ஆகிடுச்சு எனக்கு அப்படின்ட்டு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து கடலை மாவு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நமக்கும் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. இருந்தாலும் எனக்கு கடலை மாவு யூஸ் பண்ணால் சளி பிடிச்சிக்கும். ஸோ வந்து நான் கடலை மாவு அவ்வளோவும் யூஸ் பண்ண மாட்டேன், சரிங்களா. ஸோ 1 வீக்காக என்னுடைய ஃபேஸ் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள், ஃபில்டர் எதுவுமே போடலை நான். 1 வீக்காக என்னுடைய ஃபேஸ் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா. இதுக்கு நான் வந்து ஒரு பேக் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரமாக கண்டினியூவாக ஒரு பேக் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்ன பேக்னா, பட்டர்ஃப்ளை பீ, அதாவது வந்து சங்குப்பூ பேக் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது வந்து இந்த ரிங்கிள்ஸ்னால் போயிடும் அப்படின்ட்டு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் வந்து நம்பிக்கை இல்லாமலே ஒவ்வொருத்தவங்க பண்ணுறாங்க. அவங்கவுங்க ஃபேஸும் ப்ரைட்டாக இருக்குது. சரி, ஓகே, நாம்ளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக நானும் ட்ரை பண்ணேன். ஒரு வாரமாக கண்டினியூவாக நான் ட்ரை பண்ணேன். இது வந்து வில்லேஜ் ஏரியாவில் அங்கங்கே நிறையா இடத்துல இருக்கும் இந்த பூ. கோவில்லனா பார்த்தா நிறையா பூ அந்த மாதிரி இருக்கும். நான் இருக்கிற ஏரியாவில் எனக்கு நேச்சுரலாக கிடைக்குது பூ. உங்களுக்கு பூ அந்த ஃப்ளவர் கிடைக்கலனா நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுக்கோங்க. அந்த ஆன்லைன் லிங்க்கு நான் வந்து கொடுக்குறேன், ஓகேங்களா. ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஆனால் ஆன்லைனில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, ட்ரையாக தான் கிடைக்கும், ஓகேங்களா. இப்போ வாங்க அந்த பேக்கை நான் எப்படி ரெடி பண்ணேன்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபேஸை வந்து நான் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. எப்போவுமே எந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேஸை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணிக்கணும், ஓகேங்களா. அதுக்கு நான் எந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறேன்றத காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ் நான் எப்படி பண்ணேன்னா, உங்களுடைய விருப்பம். நான் வந்து சோப்பு யூஸ் பண்ணி தான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன். ஒரு சிலவங்க வந்து ஹிமாலயா க்ரீம் அந்த மாதிரி இருக்கும். உங்கள் இஷ்டம், எப்படி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ ஓரளவுக்கு ஓகே, காஞ்சிடுச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு டொமேட்டோ எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா. ஒரே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அது கூட சுகர் ஒயிட் சுகர், சரிங்களா. அதை வந்து இது கூட டிப் பண்ணி இங்கே பாருங்க. இதுதான் வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன், ஓகேங்களா. 1 வீக்காக இதுதான் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இதை தான் ஸ்க்ரப் பண்ணுறதுனால இதை வச்சு தான் நான் ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஸ்க்ரப் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி கரெக்டாக 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா. இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டேன், சரிங்களா. ஆனால் எனக்கு வந்து ஒரு வாரத்தில் சூப்பராக சேஞ்சஸ் ஆகிருக்குங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இல்லைன்னா நான் வந்து சொல்ல மாட்டேன். அடுத்தது இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி இதை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபேஷியல் பேக் இருக்குங்கள, அதை நான் போடுவேன். அதை நான் காமிக்கிறேன், சரிங்களா. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதால ஒரு 20-25 பூங்கிட்ட நான் பறிச்சுட்டு வந்துட்டேன். இதில் வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 10 பூ இல்லைன்னா ஒரு 8 பூ அந்தமாரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது அப்படியே நான் மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பூ ஆட் பண்ணிக்குவேன். ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட வந்து 3 டேபிள் ஸ்பூன் தயிர் இதை ஆட் பண்ணிப்பேன். தயிர் வந்து நம்ம பொதுவாகவே தயிர் ஃபேஸில் அப்ளை பண்ணால் நல்லா ஷைனிங் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் பிரைட்டாகவும் ஆவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து முல்தானி மெட்டி ஒரே ஒரு ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த முல்தானி மெட்டியை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். பழைய காலத்துலேருந்தே அது ரொம்ப 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 இம்ப்ரூவ் பண்ணும் நம்மளோட ஃபேஸு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் அரைச்சா கொஞ்சம் திப்பியாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணால் அவ்வளோ நம்ம ஃபேஸ் இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து பொதுவாகவே வந்து ஃபேஸ் பிரைட்டிங்க்கு தான் யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா. கொஞ்சம் திரியாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, ஓகேங்களா. இந்த ரிங்கிள்ஸுங்கிட்டனா
நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. எனக்கு வந்து நல்லாவே சேஞ்ச் ஆச்சு, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என் ஃபேஸு. ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, ஆனால் இந்த சங்குப்பூ சூப்பராகவே பெனிஃபிட் தருதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. நானே இந்த ஃபேஸ் பேக்கு ஃபேஷியல் அதெல்லாம் பண்ணதே இல்லைங்க, இப்போ தாங்க பண்ணுறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இதேமாரி ஆனால் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம வந்து வீட்டிலே இருக்க போகிறது கிடையாது, நம்ம ஒரு பக்கம் வேலைக்கு போகிறவங்க. நம்ம ஃபேஸ் வந்து நாம் தான் கவனிச்சிக்கணும். நம்மளுடைய லுக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலை செய்கிற இடத்துல. ஸோ நம்மளை நாம் தானே பார்த்துக்க முடியும், சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கு தான் ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் கழுத்திலையும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் ரெண்டும் சேம் கலரில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே வந்து இது மற்றவங்க சொல்லி தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நானே ட்ரை பண்ணல. எனக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காஞ்சிடுச்சு தெரியுதுங்களா. இப்போ வாஷ் பண்ணிட்டு வரேன். பாருங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. உண்மையாலுமே வந்து ஃபில்டர் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க, எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஃபைனலாக வந்து ஃபினிஷிங் என்ன பண்ணுவேன்னா ஐஸ் க்யூப் வச்சு இப்படி மசாஜ் கொடுப்பேன். ஏன்னா இது ஒருக்கு பாருங்க கொஞ்சம் இதுவாகும், கொஞ்சம் தூக்கிக்கிட்டு இருக்குங்கள, ஐஸ் க்யூப் வச்சா தான் இதுனா சரியாகும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஐஸ் க்யூப் தான் நானும் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு விட என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இப்போ வந்து எவ்வளோ பெட்டர் என்னை பொறுத்த அளவுக்கு. ஓகே சூப்பர். இதேமாதிரியே நான் ரெகுலராக ட்ரை பண்ணலான்னு முயற்சி பண்ணியிருக்கேன். ஃபேஸும் பாருங்கள் அப்படியே ஷைனிங்காக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் இதுனா போயிடுச்சுன்னா எனக்கு பழையபடி வந்துடும் ஃபேஸு. இது இங்கே கொஞ்சம் கருப்பாக இருக்குது. இந்தமாரி இயற்கையாக பண்ணி தாங்க நாமளே இது பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஐஸ் க்யூப் வந்து மசாஜ் பண்ணுவேன் இந்த இடத்துல. அதை நான் வீடியோ போடல, இதுவே லாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதை நான் வீடியோ எடுத்து போடலை. நீங்கள் ஃபைனலாக முடிக்கிறப்ப ஐஸ் க்யூப் வச்சு இப்படி மசாஜ் கொடுத்துருங்க சரிங்களா. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.